தன்னம் தனியே என்னை விட்டு விட்டு போக சம்மதமோ அடி வண்ண கிளியே இங்கு தன்னன் தனியே என்னை விட்டு விட்டு போக சம்மதமோ விட்டு விட்டு போக சம்மதமோ வாழ்ந்திடும் சொந்தங்கள் நாம் அடைந்தோம் சிரித்தால் சிரித்து அழுதால் துடித்து வாழ்ந்திடும் சொந்தங்கள் நாம் அடைந்தோம் இசையால் இணைந்தோம் இதயம் கலந்தோம் இருளும் என்று நாம் இருந்தோம் இசையால் இணைந்தோம் இதயம் கலந்தோம் இருந்தென்று நாம் இருந்தோம் அடி வண்ண கிளியே எங்கு தன்னன் தனியே என்னை விட்டு விட்டு போக சம்மதமோ விட்டு விட்டு போக எண்ணிடுமோ விட்டு விட்டு போக எண்ணிடுமோ அர்ச்சனை தேவாரம் நீ எனக்கு கோயில் கிழக்கே கிழியும் கிழக்கே அர்ச்சனை தேவாரம் நீ எனக்கு வண்ணக்கிளியே இங்கு தன்னன் தனியே என்னை விட்டு விட்டு சின்னையா இல்லை சின்னையா
சின்னையா. என் சாவு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. என் மண்டையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. என்னால எதையுமே பார்த்தா ரெண்டு ரெண்டா தெரியுது சின்னையா. சின்னையா, சின்னையா, நீங்க எதுக்காக அழக்கூடாது சின்னையா. என் சாவுக்கு வரவங்களுக்கு கை கொண்டு போகும்போது நீங்க அழக்கூடாது சின்னையா. நீங்க அழக்கூடாது சின்னையா. சின்னையா, 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 பூந்தோர் கட்டி என்ன 2 நாளும் அதுல வைக்காம உடனே எடுத்துருங்க சின்னையா. யாருக்கு எந்த இடத்துல இருக்க கூடாது சின்னையா. சின்னையா, நான் போனதுக்கு அப்புறம் என்னையே நினைச்சு உங்க வாழ்க்கையை அழைச்சிக்காதீங்க சின்னையா. சின்னையா, இந்த சோலையம்மாக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு. நீங்க என்னையே நினைச்சிட்டு இருக்காம நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் சின்னையா. சின்னையா, அம்மா, சின்னையா, உங்க சன்னதி உருவாகணும். அதுக்காக நீங்க கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும். இந்த கடைசி ஆசையை மட்டும் நிறைவேற்றி வைங்க சின்னையா. சின்னையா, உங்க சோழையோட இந்த கடைசி ஆசை நிறைவேற்றி வைப்பீங்களா? நீங்க எக்காரத்தை கொண்டு அழக்கூடாது சின்னையா. சின்னையா, எங்க ஒரே ஒரு தடவை சிரிக்க சின்னையா. சின்னையா, அம்மா, தோல பசுங்கிளியே, சொந்தமுள்ள பூங்கொடியே, ஈச்ச இளங்குருத்தே, என் தாய் சோலையம்மா, கோடி திரவியமே வந்தது வந்தது ஏன், கொள்ள போனது போனது ஏன், ஆவி துடிக்க விட்டு சென்றது சென்றது ஏன், விட்டு சென்றது சென்றது ஏன், சோல பசுங்கிளியே, சொந்தமுள்ள பூங்கொடியே, ஈச்ச இளங்குருத்தே, என் தாய் சோலையம்மா.
இவ்வளவு காலதாமதமாகியும் இந்த நாடகத்தை பொறுமையாக இறுதி வரை கண்டுகளித்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் எங்களது நாடகமன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. இந்த நாடகத்தில் பங்கு பெற்ற அனைத்து கலைஞர்களையும் இங்கே மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முனுசாமி நாடகத்தில் பங்கு பெற்ற அனைத்து எல்லாம் தூங்குற டைம். எல்லாம் எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க, எல்லாம் 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 எல்லாம். அதாவது இந்த மன வாழ்க்கைங்கிற ஒரு அற்புதமான கதை, ஒரு அற்புதமான கதை. என் நண்பன், ஆருயிர் நண்பன் பட்டணம் செல்லவேல் முருகன் எழுதி அதை மீண்டும் அற்புதமாக ஆல்ட்ரேஷன் வந்து சுருக்கிய சிவாஜி கண்ணன் எழுதின கதை. இந்த கதை இங்கே வரும்பொழுது செய்யும் பொழுது தம்பி ரகுபதி இந்த கதையில உள்ள ஒரு அந்த கதாபாத்திரமே மாறி அற்புதமாக நடித்தார். அது மட்டுமல்ல, நான் இந்த வருஷம் இந்த 3வது வருஷம் நாடகத்துக்கு 3வது வருஷம் வரேன். ஆனா எந்த நடிகையுமே சோட போல. இதுல நடிச்ச 2 பேர், நான் என் டைரக்ஷன்ல இந்த தடவை புதுசா 2 பேர் நடிச்சாங்க. சுபாஷ், அவன் காமெடி, அப்புறம் அவன் தானே, அவன் பேர் என்ன? ஆமா. இல்லை, இதுக்கு முந்தி சுபாஷ் எவ்வளோ நடிச்சிருக்கான்னு நான் கேட்டேன். இல்லை, ஏதோ ஒரு சின்ன சின்ன வேஷத்தில் அப்படியே வந்திருக்காங்க. நாங்கள் எப்படி அற்புதமாக நடித்தாங்க சுபாஷ். சொல்லக்கூடாது தம்பி, ரொம்ப அற்புதமாக நீ நடித்த. டேய், நீ எங்கே போயிடுவிடா டேய், ஒழுங்காக இருந்தீங்கன்னா. அவனும் தம்பி அருமையாக நடித்தாங்க. ரகுபதி எப்பயுமே ஒரு கேரக்டர்னால் அந்த கேரக்டர் ரகுபதி அண்ணன், மரியாதைக்குரிய மணி அண்ணன், இவங்களாம் வந்து கேரக்டராக மாறிடுவாங்க. அவ்வளோ அற்புதமாக நடித்தாங்க. இந்த பெரிய கதை, இந்த கதைக்காக இவ்வளோ நேரம் காத்த ரசிக பெருமக்களை உங்களுக்கு தான் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த நாடகத்திற்காக அரும்பாடுபட்ட அருமை என தம்பிகள், என்னுடைய இணை இயக்குநர்கள் மற்றும் அசிஸ்டண்ட்டுகள், ஆரிய நண்பன் தங்கவேலு, இதுக்கு ரொம்ப உயிரோட்டம் கொடுத்த டேவிட், மியூசிக் டேவிட், அனைவருக்கும் நான் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் ஐயப்பன் கூட அருமையாக இன்றைக்கி பண்ணேன். ஐயப்பன் நான் திட்டிகிட்டே இருப்பேன், 2 வருஷம் திட்டேன். அருமையாக பண்ணேன் ஐயப்பா. எல்லாம் ஐயப்பன் அண்ணன், நீங்கள் நல்லா பண்ணீங்க. வாங்க. இவர் அந்தோனி, அவரு கூட ரைட் அருமையாக பண்ணார். எல்லாமே ஒரு சின்ன சின்ன தவறு பண்ணுவோம். அதோட எங்கள் வாத்தியாருங்க, வாத்தியார பகவான் வில்லன் வாத்தியார், நல்ல 4-5 நாளைக்கு முந்தி கூட நான் எங்கே தோத்துக்குருவேன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனால் வாத்தியாருக்கு ஒரு 5 டைரக்டர் தனியாக வந்திருந்தாங்க. நம்ம கீழே நிற்கிறான் பாரு, எல்லாம் ஆளுக்கால அங்கே பார்த்தா எல்லாம் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் எல்லாம் நல்லா பண்ணீங்க. இந்த பழமொழி, ஐயோ பின்னி எடுத்த நான் மணியனா ரகு, நான் வந்து என்னுடைய குருநாதர் நடிகர் சிவாஜி கணேசன், அவரையே நீயும் வந்து இருக்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. நல்ல எல்லாமே நல்லா பண்ணோம். டேய் வாடா, வாடா. என்ன இந்த வாய்ஸ், இவன் குரலுக்கு நான் அடிமை. இவன் குரல் ரொம்ப நைஸாக இருக்கும், உங்களுக்கு தெரியுமா? நாடக திருவிழம் தான், இவனோட குரலுக்கு நான் அடிமை. வாத்தியார், இந்த கை உனக்கு கொண்டு, இந்த கை வராது, அந்த கை கூட நாங்கள் உட்காந்து ரசித்தோம். அழகாக பண்ணாரு. என்னோட தம்பி எங்க ஐயப்பா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5-2 நிமிஷத்தில் கலக்கி, இதெல்லாம் ரகுபதினா கத்தி அழுது பேர் வாங்குற சீனை ஒரு 5 நிமிஷம் கலக்கி இன்னைக்கு பேர் வாங்கிட்ட. அடுத்து ஷர்ட், அரே இவர் நல்லா பேர் வாங்கினாரு. நான் வடிவேல்னா நீங்களும் நல்லா பேர் வாங்கினீங்க. வாங்கண்ணா, வாங்க. இவரு அண்ணன், வாங்கண்ணா. அண்ணனா இவர் எனக்கு தம்பியாக தெரியும். நான் சின்ன பையன் இல்லை, நான் ரொம்ப சின்ன பையன். ஆமாம், இவர் வேறு கிறிஸ்டின் அந்தோணி. ஒரு 20 சீன் போகிறவங்களும் நெட்லீரில் ஒரு பட்டை பொட்டு இருந்தது. பயம் இது ஜனங்களை கண்டுக்கல. ஒரு மணியும் சொல்லி நல்லா பண்ணார். டே சிவா வாடா, இவனை சிவா வா, என் தம்பி
ஏ இங்கோடா டேய் பால் குடிச்சானே இங்கோடா ஒரு சீன் வந்தாலும் கலக்கினா இவனை விட இவன் சின்ன பையில இருந்து எனக்கு நல்லா தெரியும். எல்லாருமே அற்புதமாக பண்ணாங்க. தயவு செய்து நம்ம மண்டலத்தை சேர்ந்தவர்கள் ஒரு தேங்காயோ ஒரு சூடமோ இல்லை எலுமிச்சமோ தயவு செய்து டேய் காமெடியா நீ நல்லா வருவிடா. உங்கள்கிட்ட நல்ல திறமை இருக்கு, நல்லா வரும். தேங்காய்லாம் ஒரு எலுமிச்சம்பளம் கூட இல்லையா? சுற்றி போடணும். டே போடா தம்பி சிவா சுற்றி போட. எலுமிச்சம்பளம் எல்லாம் ஒரு தேங்காய். இந்த கோயில் நம்ம கோயில் இல்லையா? வா ரகு வா, நீ வா, நீ தூக்கி போட்டு அங்க வா, மேல வா ரகுபதி வா. ரகு ரகு வா. நாவல் வீடியோ ரகு, நாவல் ரகு என் ஆர்வியர் நண்பன், என் மேல ரொம்ப அன்பும் மரியாதையும் வைத்துக்கூடிய அற்புதமான நண்பன். இந்த நாலு வீடியோ போட்டோ எடுத்துக்கூடிய ஆளுங்க வா. டேய் எனக்கு ஒரு 4 போட்டோ நல்ல போட்டோ நச்சுனரா டேய். ஒரு அண்ணா ஒரு சுத்தி போடணும்னா ராஜா வேலை 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 வா வேலை எனக்கு வா வேலை இல்லை வேலை பத்தி நான் ஒரு விஷயம் பேச இரு வேலை எனக்கு யார் நீங்க யாரும் தப்பா நீங்க பண்ண ஒரு விஷயம் நான் பேசுவேன். தப்பா நீங்க பண்ணீங்களா சொல்ல. எனக்கு கரசபாளையத்தில் மறுபடியும் அடுத்த வருஷம் எப்போ நாள் வருதோ அப்போ தான் எனக்கு நினைப்பாங்க. ஆனால் வேலை நான் டெய்லி உழவர் சந்தையில் பார்ப்பேன். இல்லைடா அவர் தான் பார்ப்பேன். அவர் அனுதினமும் நீங்கள் என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மரியாதையை உழவர் சந்தை போகிறப்பெல்லாம் கொடுப்பாப்புல வேலு தம்பி. ரெண்டாவது இந்த ரிஹர்சல் வந்து அங்கே தான் வச்சோம். அண்ணா வந்துட்டார் பார் தெய்வம், சூப்பராக உங்களுக்கு சாமி வந்தது ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு.